மன்னார்குடியில் தஞ்சை வேட்பாளர் நடராஜனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, விவசாய பணி மக்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்து, நடைபெறுகின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி தமிழக இந்த இந்தியாவிலே நிலைநாட்டப்பட வேண்டும். ஒரு நிலையான ஆட்சி மத்தியிலே வந்தால்தான் நாடு வளம் பெறும், செழிக்கும். அதேபோல் திறமையான, வலிமையான ஒரு பிரதமர் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த பிரதமரை இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதே ஒரு திறமையான பிரதமர் என்று சொன்னால் மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக வர வேண்டும். இன்றைய நாட்டுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். சம்பவம் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதே இந்திய நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே அந்நிய நாட்டு சக்திகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகளை இந்திய நாட்டு செய்ய முற்படுகின்ற இந்த தருணத்திலே தேர்தலை நாம் சந்திக்கிறோம். ஆக இந்த தேர்தல் மூலமாக ஒரு திறமையான, உறுதியான, நிலையான பாரத பிரதமர் நாட்டிற்கு வருகின்ற பொழுது வேரோடு மூன்றோடு அளிக்கக்கூடிய பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் பாரத பிரதமராக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் என்ஆர் நடராஜன் அவர்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திலே வாக்களிங்கள். நம்ம சின்னம் ஆட்டோ ரிக்ஷா சின்னம், நம்முடைய கூட்டணியின் சின்னம் ஆட்டோ ரிக்ஷா சின்னம். அவருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று இருக்கிற இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் எல்லாம் மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் எல்லாம் நம்முடைய கூட்டணியில் அங்கமிக்கிறது. வாக்கு வங்கி கட்சிகள் எல்லாம் நம்முடைய கூட்டணியில் அங்கமிக்கிறது. அதே வேளையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு தேர்தல் அறிக்கை வைப்பாங்க. அந்த தேர்தலோட அந்த தேர்தல் அறிக்கை அப்படியே போயிடும். முன்னேற்ற கழகத்துடைய அறிவிக்கப்படுகின்ற தேர்தல் அறிக்கை, கூட்டணி கட்சி சார்பாக அறிவிக்கப்படுகின்ற தேர்தல் அறிக்கை முழுவதும் நடைபெறும் என்பதை இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை முத்தான தேர்தல் அறிக்கை, நிறைவேற்றப்படக்கூடிய தேர்தல் அறிக்கை. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். நிறைவேற்றிய தீர்வோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. எந்த தேர்தல் அறிக்கையா நிறைவேற்றிருக்காங்களா? 15 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக அந்த வாய்ப்பு அந்த கட்சி கிடைச்சது. 15 ஆண்டு காலத்துல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தீர்கள், என்ன வளர்ச்சி திட்டம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஏதாவது நிதி கொடுத்தீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அது குடும்பத்தில் இருக்கிறவங்க பதவிக்கு வருவாங்க, அதிகாரத்துக்கு வருவாங்க. அதுதான் அந்த நாடு கண்ட பலன். நாட்டு மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி. இன்றைக்கு நடுவர்மன்ற தீர்ப்பு வந்ததுங்க. இதெல்லாம் டெல்டா பாசனம் பெறுகின்ற விவசாய மக்கள் குழுமி இருக்கின்ற இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே நான் தெரிவிப்பதெல்லாம் 2007 நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்தது. அந்த நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை மத்திய அரசுல வெளியிடணும், மத்திய கட்சியில் வெளியிடணும் எல்லாம் குரல் கொடுத்தோம். குரல் கொடுத்தாங்க, அம்மாவும் குரல் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்கு கட்சிகள் எல்லாம் குரல் கொடுத்தது. ஆனா சவரங்கால சண்முகர மாதிரி திமுக கண்டுக்கவே இல்லை. மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்காக மாநிலத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அவர்கள் மத்திய அரசுல வெளியிட்டு இருந்தா நடுவர்மன்ற தீர்ப்பின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் முழு துயரத்திற்கு ஆளாகாமல் இருந்திருப்பாங்க. 10 ஆண்டு காலம் போராடி தண்ணியை பெற வேண்டிய சூழல் இருந்தது. சில ஆண்டுல நமக்கு தண்ணீரே கிடைக்கல. இதனால விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு விட்டாங்க. பாதிப்புக்கு காரணம் திமுக. ஆகவே மத்திய அரசுல 2007 நடுவர்மன்ற தீர்ப்பை வெளியிட்டு இருந்தா நமக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும். விவசாயிகள் 10 ஆண்டு காலம் சிறப்பான முறைகளை பயிரிட்டு இன்னைக்கு வருமானத்தை பெருக்கியிருப்பார்கள். அதுக்கு விவசாய துரோகம் அளித்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தது. அதே போல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய
காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக 23 நாட்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தாங்க. தொடர்ந்து நாடாளுமன்றமே இயங்க முடியல, அவையை ஒத்தி வச்சாங்க. ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனைக்காக அவையை 23 நாட்கள் ஒத்தி வைத்த வரலாற்றை படைத்தவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்றம். நீங்க தெரிஞ்சுக்கலாம், நாங்க எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று போனோம், மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் ஒழுங்கி செய்யறாங்க. இதனால உச்சநீதிமன்றத்தில் உடனடியா அந்த வழக்கு எடுத்து ஒரு நல்ல தீர்ப்பை நமக்கு கிடைச்சது. காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு ரெண்டையும் இன்னைக்கு மத்திய அரசு நியமித்து நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று ஒரு வரையறுத்து அந்த தீர்ப்பை பெற்ற அரசு அம்மாவுடைய அரசு. நம்முடைய நாடாளுமன்ற தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் அங்கே ஒலித்த காரணத்தில் அந்த தீர்ப்பை பெற்றோம். தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 நாளா தேர்தல் பிரச்சாரத்தினால தொண்டையெல்லாம் தங்கி போச்சு, வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளவு சவுண்டா பேசினாலும் வரமாட்டேங்குது. இன்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை அம்மா இருக்கும்போது எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்களா, வெளியெல்லாம் மிக்சி கிரைண்ட் மிக்சி கொடுக்கணும்னாங்க, அம்மா கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, திருமண உதவி திட்டம் கொடுக்கணும் கொடுத்தாங்க. விலையில்லா சைக்கிள், புத்தகம், நோட்டு, பைய, கம்ப்யூட்டர் எல்லாம் கொடுக்கணும், மடிக்கணி எல்லாம் கொடுக்கணும் கொடுத்தோம். தேர்தல் அறிக்கை சொன்ன கொடுத்தோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கணும்னு சொன்னாங்களா, கொடுத்தாங்களா? பச்சை பொய். நாமெல்லாம் விவசாயி, நானும் விவசாயி, நான் இன்னைக்கு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். விவசாயிக்கு நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம்னா எங்கிருந்து கொடுப்பேன்? வானத்துல போய் தேடி பார்த்தா தான் கொடுக்க முடியும். பூமியில தேடினா நிலம் கிடைக்காது. ஏன்னா இருக்கிற நிலத்தை கொஞ்சம் நெஞ்சு இருந்தாலும் திமுக கார பட்டா போட்டுக்கிட்டான். இப்படி பொய்யான அறிக்கை வெளியிடுறாங்க. வெற்றி தேர்தல் அறிக்கை, வெற்றி அறிக்கை. அதனாலதான் வெற்றி அறிக்கைன்னு சொல்றோம். இன்னைக்கு அதே போல இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, அண்ணா திமுக போய் மதவாத கட்சியோட சேர்ந்துட்டாங்க. அண்ணா திமுக போய் மதவாத கட்சி கூட்டணி கட்சியும் உதவியா இருக்குது, மதவாதத்தோட போய் சேர்ந்துட்டாங்க. நாங்க கேட்பதெல்லாம் 1999 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி பாரதிய ஜனதாவோட சேர்ந்தாங்களா இல்லையா? பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி சேர்ந்தாலும் போட்டிட்டாங்க. இங்க வெற்றி பெற்று மத்தியில ஆட்சியில பங்கு இல்ல. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சின்னு தெரியல.